அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புது விதமாக அவல் மசாலா பணியாரம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அவல் 1 கப் அலசிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நல்லா அலசி எடுத்துட்டேன். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். முட்டை ஒரு 3. முட்டை இல்லைன்னா அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். பொடி பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்துருக்கேன். குடைமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக கேரட் துருவல், கொஞ்சம் முட்டைக்கோஸ், 2 கொத்து கருவேப்பிலை. முட்டையை உடச்சி எடுத்து நல்லா கலக்கி எடுத்துக்கணும். கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், அரை தரம் வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். முட்டைக்கோஸ், கருவேப்பிலை, லேசாக ஒரு பரட்டுனா போதும். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கேரட்டும் குடைமிளகாயும் சேர்த்துக்கலாம். தேங்காய்ப்பூ வேணால் தேங்காய்ப்பூவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதை சேர்த்து கலந்துக்கலாம். மிளகு சீரக பொடி வறுத்து முணுக்குனது கடைசியில் சேர்த்துக்கிறேன். பரட்டி விட்டுவேன். வெங்காயம் வதக்கிற நேரத்தில் ஊறிடும். இப்போ இதில் சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். தண்ணி அளவு சரியாக இருக்குது. மசிச்சு விட்டுக்கலாம். முட்டைக்கும் அவலுக்கு சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். அடித்து வச்ச முட்டை 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வதக்கின காய்கறியை சேர்த்துடலாம். கலவை நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும். அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா கையால் உருட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பஞ்சு போல் இருக்கும். அவல் முட்டையும் சேர்ந்துருக்கனால முட்டை சாப்பிடாதவங்க அரிசி மாவாவது கோதுமை மாவாவது சேர்த்துக்கலாம். செவந்து வந்ததும் எடுத்துடணும். இப்போ காய்கறி அவல் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது சாஸ் கூடவும் எல்லா வகை சட்னி கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம். நன்றி.